கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய ட்ரினிட்டி ஃபேமிலிக்குள்ள நியூ மெம்பரை தேவன் கொடுத்துருக்கிறாரு. ஒரு 2019 நினைக்கிறேன். பாஸ்டர் ஆபகுக் 2:3 குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. அந்த மெசேஜ் கொடுத்துருந்தப்போ எப்படிலாம் எழுதி வைக்கணும் உங்களுக்கு வரப்போகிற மனைவியை அப்படின்னு சொல்லி டிப்ஸ்லாம் பாஸ்டர் கொடுத்துருந்தாங்க. அப்போ எப்படிலாம் டிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. 2019 நான் அப்படி எனக்கு வரப்போகிற மனைவி மட்டும் இல்லை, என்னோடய பிஸ்னஸ், நான் என்ன பண்ணணும், நான் அடுத்து எப்படி இருக்கணும், இப்படி நான் பேசுகிறது கூட நான் எழுதி வச்சுருந்தேன். ஏன்னா இப்படி பேசுகிற ஆளே நான் கிடையாது. எல்லா காரியத்தையும் தரிசனமாக எழுதி வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்தா 2024 February 1 அப்போது ஐஸ்வர்யா யாருன்னா எங்களோட பிளட் ரிலேட்டிவ் தான். விருப்பப்பட்டு நாங்கள் 2 பக்கமும் பேரண்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடிலாம் 2019 எழுதி வச்சதுக்கப்புறம் நிறையா பேர், என்ன பிரவீன் இன்னும் ஆகலையா, இன்னும் மேரேஜ் ஆகலையா, ஏன் டிலே ஆகிட்டே இருக்குது, அப்படி இப்படி நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் வரும்போதெல்லாம் ப்ரெசன்ஸ்க்கு தான் போவேன். ப்ரெசன்ஸுக்கு போனோடனே ஒரே ஒரு கேள்வி தான் அவரை கேட்பேன். ஆதாமுக்கு நீங்கள் தானே பார்த்து கொடுத்தீங்க, ஆதாம் கிட்டே போய் கேட்டிங்களா உனக்கு எப்படிடா பார்க்கணும் அப்படின்னு? நீங்கள் தானே உருவி சொருகி, நீங்கள் தானே ஏற்ற துணையை நீங்கள் தானே உண்டாக்கி கொடுத்தீங்க, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் தான் கொண்டு வரணும் அப்படின்னு நான் ப்ரெசன்ஸில் உட்காந்து சொல்லிகிட்டே இருப்பேன். அதே போல் February 1 இந்த இயரில் February 1 அன்னைக்கு 2 பக்கமும் விருப்பப்பட்டு பேரண்ட்ஸ் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ திடீர்னு எப்படி நம்ம ஒரு ஜேர்னியில் போயிட்டுருக்கோமே, இது எப்படி சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேள்விகள் உள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. February 4 அன்னைக்கு சண்டே பாஸ்டர் சாம் பிரதர் அன்னைக்கு வரலை. பாஸ்டர் ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒர்ஷிப் பண்ணிவிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரேமா வேர்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இவ்வளோ நாளாக இப்படி இருக்கீங்களே நீங்கள் நினைக்காதீங்க, யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது போல் உங்கள் வாழ்க்கையில் அதிரடியான காரியங்கள் நடக்கும். நம்முடைய தேவன் ஸ்பீட் பண்ணுகிற தேவன், அசுர வேகம் எடுக்கிற தேவன். காரியங்கள்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் திகைச்சு போய் நிற்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே February 4 அன்னைக்கு பாஸ்டர் ஒர்ஷிப் பண்ணி என் கையில் கொடுத்தாங்க. அப்பயும் நான் இன்னும் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் புதன்கிழமை ஆராதனையிலையும் பாஸ்டர் கொடுத்துருந்தாங்க. சடனாக தேவன் உங்களை ஒரு பிளேஸில் போய் நிப்பாட்ட மாட்டார், உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி தான் போய் ஒரு பிளேஸில் உங்களை நிப்பாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்த புதன்கிழமை ஆராதனையிலும் கொடுத்துருந்தாங்க, தேவ தயவு உங்கள் பலவீனத்தை காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கொஞ்சம் இந்த தோமா மாதிரி கொஞ்சம் நோண்டிக்கிட்டே இருக்க ஆள் நான். ஆண்டவரே, இது பிஸ்னஸ் இல்லை, இது லைஃபு, விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்த வாரம் கிருபை பெற்றவளை வாழ்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க அடுத்த புதன்கிழமை. அப்போ கொடுத்த வார்த்தை தேவ தயவு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸையும் கொண்டு வரும், கிரிட்டிக்ஸையும் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெசேஜில் என்ன வார்த்தை கேட்டேனோ அதை எல்லாம் அப்படியே லைவாக நடந்துட்டு இருந்துச்சு. எப்படிரா அப்படின்ற மாதிரி தான். ஒரு பக்கம் பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு பக்கம் கிரிட்டிக்ஸ் தாறுமாறாக வந்துட்டு இருந்துச்சு. அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிற அளவுக்கு கூட வந்துட்டு இருந்துச்சு. இன்னும் இப்படிலாம் வந்துட்டுருக்கு அப்படின் போது நான் எப்பயுமே என் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னா ஆலயத்திலேருந்து வருகிற ஆவியானவருடைய சத்தத்தை மட்டும்தான் கேட்பேன். அது மட்டும்தான் என்னை இந்த நிலைமைக்கு என்னை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு காரியத்துலேயும் என்னை கொண்டு வந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் நான் இன்னும் அந்த ஒரு கன்ஃபர்மேஷனில் ஸ்ட்ராங் ஆகலை. ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்ம ஏன் சபை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்ட சத்தியத்தையெல்லாம், அப்படிப்பட்ட சத்தியம்லாம் நமக்குள்ளே உள்ளான மாற்றங்களை கொண்டு வந்தது. அந்த சத்தியங்களை நான் மறுபடியும் எடுத்து எனக்கு நானே கேள்வி எழுப்ப ஆரம்பித்தேன். ஏன் நான் முதிர்ந்த தேறின தேவகுமாரனை நான் பூமியில் வாழணும், என் பிதாவோட ஹார்ட்டை நான் வெளிப்படுத்தணும், இப்படிப்பட்ட சத்தியெல்லாம் எதுக்காக தேவன் எனக்கு நேராக அனுப்புனார் அப்படின்னு சொல்லி கேள்வி நான் எழுப்பிட்டே இருந்தேன். ஏன் நான் ஹீல்டு ஹார்ட்டோடு நான் வாழணும், என்னை பார்க்குறவங்க ஏன் பிதாவை பார்க்கணும், ஏன் நான் அறியவும் அறியப்படவும் வேண்டும், ஏன் நான் காயம் என்ற கொக்கி இல்லாமல் நான் இருக்கணும், அவர் கொடுத்த ஃப்ரீ வில்லை நான் அதை மாம்சத்துக்கு எதுவாக பயன்படுத்தாமல் அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யணும். இப்படிப்பட்ட சத்தியெல்லாம் எதுக்காக எனக்கு நேராக வந்துச்சுன்னு நான் திரும்ப கேள்வி எழுப்பிட்டே இருந்தேன்.
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமளும் ஒருவருக்கு மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து மன்னித்தது போல ஏன் நாம் மன்னிக்க வேண்டும்? இப்படிப்பட்ட சத்தியெல்லாம் எதுக்கு நேராக எனக்கு நேராக அனுப்புனீங்க? பிதா எல்லாருக்குள்ளும் எல்லாரோடும் எல்லார் மேலும் இருக்கிறார். ஒருத்தவங்களை நம்ம பார்க்கும்போது பிதா அவங்களுக்குள்ளே இருக்கிறார் என்ற பார்வையோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த சத்தியெல்லாம் எதுக்காக எனக்கு நேராக அனுப்புனீங்க? நாலு பேர் என்ன நினைப்பாங்கன்ற மென்டாலிட்டியில் நாம் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கொடுத்துருந்தாங்க. அதையும் இந்த சத்தியெல்லாம் எதுக்காக எனக்கு நேராக அனுப்புனீங்கன்னு கேள்வி எனக்குள்ள கொஸ்டின்ஸ் எழுப்பிட்டே இருந்தேன். அந்த டைமில் தான் அப்படி கேள்விகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் பாஸ்டர் திடீர்னு இங்கே உட்காந்துருக்கும்போது ஆஃபரிங் சாங்லாம் முடித்தோடனே, பிரவீன் நாங்கள் சிங்கப்பூர் போகிறோம், நீங்கள் மெசேஜ் கொடுத்துருங்கன்னு சடனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னோன்னே ப்ரெசன்ஸ்க்கு போனோன்னே இன்னும் கேள்விகள் அதிகமாக கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன் இப்படி இது சாத்தியமாகுமா? நீங்கள் தான் நடத்துகிறீங்களா அப்படின்னு ஏன் இப்படின்னு எனக்குள்ளாக கேள்விகள் எழுப்பிகிட்டே இருந்தேன். அந்த ஏன் சபை அப்படின்னு கொடுத்த அத்தனை செய்தி, அத்தனை சத்தியங்களையும் எனக்குள்ளாக கேள்வி எழுப்பிகிட்டே இருந்தேன். கேள்வி எழுப்ப ஆவியானவர் உணர்த்தின ஒரே ஒரு காரியம், உன்னை பார்க்குறவங்க என்ன பார்க்கணும். நீ கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறது மேட்ரு இல்லை, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று உனக்குள்ளே இருந்து அந்த வெளிப்படுத்தி காட்டுறது தான் மேட்ரு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்தினதுக்கு அப்புறம் தான் நம்முடைய ஆவியானவர் மூவிங் காட் ஒவ்வொரு காரியத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போய் மேரேஜையும் நேர்த்தியாக முடித்து வச்சுட்டாரு. ஏற்ற துணையாக ஐஸ்வர்யாவை கொடுத்துருக்கிறாரு. இப்போயே நிறையா தரிசனங்களை எழுதி வச்ச பாயிண்ட்ஸ்லாம் டிக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். மேரேஜையும் நல்ல ப்ரெசன்ஸ்ஃபுல்லாக அவைக்குரிய தகப்பன் அவங்க நல்லபடியாக நடத்தி வச்சாங்க. பாஸ்டருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன், அக்காவுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சவுலுக்கு சாமுவேல் தனியாக எடுத்து வச்சது மாதிரி எனக்கும் ஆவியானவர் தனியாக எடுத்து வச்சுருந்துருக்கிறாரு. ரைட் டைமில் கொண்டு வந்து இணைத்து வச்சுருக்கிறாரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்னும் நம்ம சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் நான் தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா முன்னாடி இங்கே ஃபெய்த்தில் நின்று தான் பேசுவேன், இப்போ கிரேஸில் நின்று பேசுகிறேன். நம்ம சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் சவுலுக்கு எப்படி சாமுவேல் தனியாக ஒரு லெக் பீஸை எடுத்து வச்சுருந்தானோ அதே போல் நம்மளுடைய சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஆவியானவர் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்காரு. ரைட் டைமில் உங்களுக்குள்ளே இருக்கிற ப்ரெசன்ஸை எல்லாம் உங்களுக்கு நேராக கொண்டு வந்து சேர்க்கும் நான் நம்புகிறேன். இப்போ நான் கிரேஸில் பேசுகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக முடித்து வச்சார். நம்ம அடிக்கடி சொல்வது போல் உறவுகளின் தேவன் அப்படி சொல்லியே உறவுகளுக்குள்ளேயே தேவன் முடிச்சு போட்டு விட்டுட்டார். அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை ஹானர் பண்ணுறேன். அவர் எப்போதுமே எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்படி நம்ம தாண்டி வர்றது, ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி ஏற்ற வார்த்தையை தேவன் ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக நமக்கு கொடுத்து நம்மளை உள்ளான மனுஷனில் ஒவ்வொரு நாளும் மெச்சூரிட்டி ஆக்கிட்டே கொண்டு வருகிறாரு. அந்த உள்ளான மனுஷனில் நடக்கிற சேஞ்சஸ் தான் வெளியில் சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக எஃபர்ட்டே இல்லாமல் கொண்டு வந்துட்டுருக்கு. அப்படி தான் ஐஸ்வர்யாவை எஃபர்ட்டே இல்லாமல் ஆவியானது எனக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன், அக்காவுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ.